இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித யுஃப்ரெசியா என்பவரின் நினைவினை கொண்டாடுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் கொன்ஸ்டாந்தின் நோபிலில் வாழ்ந்தவரே புனித யுஃப்ராசியா. அரச குடும்பத்தை சேர்ந்தவரான இவர் சிறு வயதிலே எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே விருப்பமுடையவராக இருந்தார். தனது தந்தையை இழந்ததால் தன் தாயோடு எகிப்து நாட்டுக்கு சென்று துறவியை போன்றதொரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தனது வாழிடத்திற்கு அருகாமையில் இருந்த துறவு மடத்திற்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இதனால் துறவு மடத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் நன்கு பிடித்து போய்விட்டது. தனது இளம் வயதிலே துறவு மடத்துக்குள் நுழைந்தார். இவர் துறவு மடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சிற்சில மாதங்களிலேயே தனது தாயை இழந்தார். இச்செய்தியினை கேட்டு இவரது உறவினரான பேரரசர் தியோடோசியன் ஆள் அனுப்பி இவரை வர செய்து திருமணம் செய்து வைக்க விரும்பினார். தான் பேரரசரின் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாதவாறு இறைவன் தம் பணிக்காக என்னை தெரிவு செய்துள்ளார் என்றார். தனது குடும்ப சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தையும் ஏழை எளியவர்களோடு பகிர்ந்தளித்துவிட்டு மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். சோதனைக்கு உட்படாதிருக்க தனது தலைமை சகோதரியோடு கலந்து பேசி மிக மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தாழ்ச்சி, இரக்கம், கனிவு போன்ற நற்பண்புகளால் தனது வாழ்வினை அழகு செய்தார். எல்லாருக்கும் விருப்பமான தூய்மையான வாழ்வு வாழ்ந்து வந்தார். இவரது கடுமையான ஜெப வாழ்வினால் சாத்தானால் பாதிக்கப்பட்ட பலரின் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக்கினார். முடக்குவாதமுற்றோர், பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள் ஆகியோர் மீது சிலுவை அடையாளம் வரைந்து குணம் கொடுத்தார். உயிரோடு இருக்கும்போதே ஏராளமான புதுமைகள் செய்தார். தனது வாழ்வை முழுக்க முழுக்க சாமானியர்களோடு செலவிட்டு சீர்மிக்க சமுதாயத்தினை உருவாக்கினார். இவரின் பணிவாழ்வு எவ்விதமான குறையுமில்லாத உயர்ந்த வாழ்வாக மெளிர்ந்தது. இப்புனிதரை போன்று நாமும் பணிவாழ்வு, சமுதாய ஏற்றம் இவற்றிற்காக உழைக்க அருள் வேண்டுவோம்.